எது நீடுன்னு உனக்கு தெரியணும். அந்த நீடை நீ என்கிட்ட கேட்கணும். அப்போ தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். நீயா வந்து கேட்க சொல்லி கொடுத்தனா நம்ம அலட்சியமாக நினச்சிருவாங்க. ப்ரோ என்னோட மெயின் டவுட் என்ன, எப்படி உங்கள் ஃபிசிக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க? அது எது உங்களால் மெட்டபாலிசம்னாலையா இல்லை அது ஜெனட்டிக்ஸ்னாலையா? நீங்கள் மெட்டபாலிசம் சொல்லலாம், ஜெனட்டிக்ஸ்னு சொல்லலாம், ஹார்ட் ஒர்க்னு சொல்லலாம். நான் ஒரு நாளைக்கு என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலுமே, சாப்பிடவே இல்லைனாலுமே, தண்ணி குடித்தாலுமே, தண்ணியே குடிக்கலனாலுமே என் பாடி இப்படி தான் இருக்கும். ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நீங்கள் சின்ன வயசுல பண்ண ஹார்ட் ஒர்க் அது அப்படியே செட் ஆகி நினைச்சு. அதில் பிரியாணி, ஆஃப்டர்நூன் பிரியாணி, நைட்டு பிரியாணி, ஒரு 1 வீக் ஃபுல்லாக பிரியாணி கொடுங்க. கொடுத்துட்டு அவங்க பாடியை ஒரு 1 வீக் கழிச்சுட்டு டிஷர்ட் கழட்டிட்டு ஒரு ரேஞ்சை பாருங்கள். நான் அப்படியே தான் இருப்பேன். இப்போது நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இந்த நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஃபிட்னஸை வந்து ஒரு சர்வீஸாக பண்ணாமல் அவங்க வந்து அது மணி மைண்டாக பண்ணுறாங்க. அது நான் யாரும் எந்த ஃபிட்னஸும் பீப்புளாக நான் சொல்ல விரும்பலை. ஸோ நிஜமாலே நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படி பண்ணுறது எப்படி நீங்கள் வந்து பார்க்குறீங்க? சரியான டாபிக், வேற மாதிரி. நானும் இதை பற்றி கண்டென்ட்டாக போடலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பட் வந்து வேணாம். பிகாஸ் நம்மளையும் பீப்புள் வந்து இன்ஃப்ளூயன்சராக பார்க்குறாங்க. நான் வந்து என்னை இன்ஃப்ளூயன்சராக காட்ட மாட்டேன், ஆத்லெட்டாக காட்டுவேன். பிகாஸ் நான் ஆத்லெட், நான் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. நான் ஆத்லெட்டாக இருந்து தான் இன்ஃப்ளூயன்சராக மாறினேன். பிகாஸ் அவங்க வந்து நாலேஜ் தரதில்லை. அவங்க நாலேஜ் தராமல் பீப்புளுக்கு மணி வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி வாங்கிட்டு அதுக்கான நாலேஜும் தராமல் காசு வாங்கிட்டு அதுக்கான ரிசல்ட்டும் தர மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒருத்தனுக்கு 2 பேர் அதில் ரிசல்ட் கிடைக்குது. 500 பேர் வந்தால் அதில் ஒருத்தனுக்கு 2 பேருக்கு ரிசல்ட் கிடைக்குது. அப்போ அது மிச்சம் இருக்கவங்களா? இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மணி மைண்டடாக ட்ரைனிங் ரிலேட்டடாக போகிறாங்க. அதில் வந்து கொஞ்சம் பர்சனுக்கு மட்டும் தான் ரிசல்ட் கிடைக்குது, மீதி பேருக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல. அதுக்கு வந்து உங்கள் ஜெனட்டிக் தான் ரீசனு, உங்கள் ஃபுட் தான் ரீசன், உங்கள் லைஃப் ஸ்டைல் தான் ரீசன் சொல்லிட்டு ப்ளேம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. யாரையுமே நான் சொல்ல விரும்பல. நான் ஆத்லெட்டாக இருந்து தான் நான் உள்ளே வந்தேன். எனக்கு என்னென்னா, நான் ஸ்பான்சர் கேட்டேன். ஒரு சில இடத்துல கேட்டேன். ஸ்பான்சர் கேட்கும் போது நம்மளை ஒரு மாதிரி பார்த்தாங்க. அந்த ஃபீல் எனக்கு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் இருந்தது. இவ்வளோ பண்ணியும் நம்ம கேம் பண்ணுமா அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் யோசித்தேன், சரி நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைலில் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த ஹெல்ப் பண்ணுற விஷயத்த வந்து ஒரு சர்வீஸ் மைண்டாக நம்ம கேமுக்கான ஃபினான்ஸை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன்னா, நீங்கள் செஸ்ட்டுக்கு 2 தம்பிள்ஸ் இருந்தால் போதும் உங்கள் பாடியை பில்ட் பண்ணிடலாம். 2 ஷோல்டர் 2 தம்பிள்ஸ் இருந்தால் போதும் இருக்கிறது. பிகாஸ் ஒரு டிசிப்ளின். நான் ஜிம் போனால் தான் ஃபிட்டாக இருப்பேன். வேணாம், ஜிம் போக டைம் இல்லைனாலும் நீ வீட்டில் ஒரு 2 hours இருப்ப, குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஃபேமிலி கூட, அம்மா கூட, அப்பா கூட. பட் உன்னால் ஒரு 1/2 hour, ஒரு 5 minutes புஷ்அப்ஸ் பண்ணு. பால்கனி இல்லை பறனை ஏதாச்சும் டெரஸ் இருந்துச்சுன்னா அங்கே ஹோல்டிங் பண்ணு. ஒரு 5 minutes பிளாங்க் பண்ணு, வால் சிட் பண்ணு. உன்னால் எப்படி ஃபிட்டாக வச்சுருக்க முடியும் அப்படின்றத நான் உனக்கு ஷோ பண்ணுறேன் அப்படின்னு தான் என் கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணேன், உன்னை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு. பிகாஸ் உங்களோட ஃபிட்னஸோட ப்ரைம் லெவல் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நானாக தான் இருக்கணும், உங்களை புஷ் பண்ணுறதுக்கு. அப்படி புஷ் பண்ண ஆரம்பித்தேன். பீப்பிளை தம்பிள்ஸ் வச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம், ஹோம் ஒர்க் அவுட் பண்ணலாம், வீட்டில் பேசிக்காக இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி ஃபிட்டாக இருக்கலாம், வீட்டில் கிடைக்கிற ஃபுட்டு, சமைச்சத்தோட ஃபுட்டை வச்சு நீங்கள் எப்படி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கலாம் அப்படின்னு தான் என்னோடய ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு சின்ன பிராண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிறது, சின்ன ட்ரைனிங்ஸ்லேருந்து கிடைக்கிறது, அதை வச்சு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, என் கேமுக்கான என்ட்ரி ஃபீஸு, டேன் அடிக்கிறது, மாதம் ஒரு டயட்டுக்குன்னு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும், இந்த மாதிரி சில விஷயத்துக்கு எனக்கு யூஸ் பண்ணிக்க தான் நான் க்ரோ ஆக ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங் எனக்கு வந்து நிறைய டெப்ஸ் வந்தது. பிகாஸ் ஏன் டெப்ஸ் வந்ததுன்னா, எனக்கு யாருமே கேஷ் தரல, பட் டெப்ஸ் வாங்கி நம்ம கேம் பண்ணலாம். பிகாஸ் கடன் வாங்கி கேம் பண்ணுற அளவுக்கு நான் இந்த விஷயத்தை லவ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இதான் வாழ்க்கை, எனக்கு இதான் இதெல்லாம் என்னால் இருக்க முடியாது. அப்போ நான் டெப்ஸ் வாங்கலாம். பிகாஸ் விரும்புகிற என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும். அப்போ என்னால் ரிஸ்க் எடுக்கிற என்னால் க்ரோ ஆகவும் முடியும். பிகாஸ் என்ன நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி டெப்ஸ் வாங்கி என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பாடி பில்டிங்குள்ளே வந்தேன். ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் டெப்ஸும் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நம்ம கை காசு வச்சு நம்மளால் கேம் பண்ண முடியாது, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்பான்சர் ஹையர் பண்ணலான்னு கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு ஸ்பான்சர் எதுவுமே சரியாகவே கிடைக்கல. அப்போ தான் இன்ஃப்ளூயன்சராக உள்ளே வந்தேன். ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக, ஒரு யூடியூபராக சின்ன வீடியோஸ் போட ஆரம்பிக்கணும். அது மூலயமா வந்து நமக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கிடைப்பாங்க, நமக்குன்னு ஒரு பீப்புள் கிடைப்பாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். சும்மா வீட்டில் இருக்க பையன் ஜிம்முக்கு போகணும், பேட் ஹேபிட்ஸில் இருக்க பையன் அதுலேருந்து வெளியே வந்துட்டு அவன் பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறத அவன் மிரரில் பார்த்து சந்தோஷப்படணும். ஏதோ ஒரு வகையில் லவ் ஃபெயிலியராக இருக்க பையன், ஏதோ ஒன்றுத்தில் அடிக்டாக இருக்க பையன் ஜிம் போகணும், லைஃப் மாறணும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு பேஷன் ஆகணும், ப்ரொஃபஷன் ஆகணும், இந்த விஷயத்தை அவன் லவ் பண்ணணும். இந்த விஷயத்தினால அவன் லைஃப் சேஞ்ச் ஆகிறது இல்லாமல் அவன் ஃபேமிலி, அவன் சொசைட்டி, அவன் என்டையர் ஜென்ரேஷனே மாறணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நானாக இருக்கணும். அதுக்காக தான் கண்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே வந்தனே தவிர
நீங்கள் வாங்க, இது வாங்கிட்டீங்கன்னா போதும் உங்கள் லைஃபே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரமோட் பண்ணுறதோ இல்லை ஒரு திங் இது பண்ணுறதோன்றதுக்காக நான் உள்ளே வரலை. பிகாஸ் நான் அத்லெட்டாக மாறணும். இப்போ நான் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன்னா இல்லை, நானும் ப்ரமோஷன்லாம் பண்ணுறேன். நான் ப்ரமோஷனில் ஏர்ன் பண்ணுற கேஷ் 80% என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு நான் கிவ் அவேவாவோ கிரியேட்டின் ப்ரீ ஒர்க் அவுட்டு வே ப்ரோட்டீனு இல்லை அவனுக்கு எக்கு சிக்கன் டயட்டுன்னு ஏதோ ஒரு வகையில் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பிகாஸ் இவங்க இல்லைனா நான் வளர்ந்துருக்க முடியாது. இப்போது உங்களால் நான் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறேன்னா 20 ரூபா என் பாக்கெட்டில் வச்சுட்டு 80 ரூபா உங்களுக்கு கொடுக்கறதுல நான் குறைஞ்சி போயிட மாட்டேன். அந்த 80 ரூபா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றதை நான் வீடியோவில் காமிக்கணுமா? இல்லை. நான் இவ்வளோ பேருக்கு வந்து இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் நான் வீடியோவில் காமிக்கணுமா? தேவையே இல்லை. எப்பா உனக்கு நான் கொடுக்குறேன்றது உனக்கும் எனக்கும் தெரிஞ்சால் போதும். பிகாஸ் உன் ஃபேஸை ரிவீல் பண்ணுறதுனால அப்போ இவருக்கு வீடியோவில் வியூஸ் போகுது அதனால தான் நமக்கு இந்த பொருளை வாங்கி தராதுன்னு அவன் நினச்சி ஹர்ட் ஆவான்ல. அவன் ஃபேஸை ரிவீல் பண்ணும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பாங்கல்ல, ஹரிஷ் ப்ரோ தானடா அவனுக்கு கொடுத்தாரு ஏதோ நீயே வாங்கின மாதிரி சீன் போடுற ஒரு மாதிரி இருக்கும், ஹர்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த திங்ஸை யூஸ் பண்ணவே தோணாது. ஐயோ ஹரிஷ் ப்ரோ நம்ம ப்ரோமோட் நம்ம க்ரோ ஆகணும் நம்ம டெவலப் ஆகணுன்றதுக்காக இன்னொரு பீப்புளை ஹர்ட் பண்ணக்கூடாது. தப்புல அது. இப்போ நிறைய பேர் வந்து இவர் வந்து இது வின் பண்ணிட்டார் அவர் இது வின் பண்ணிட்டார், ஓகே நார்மலாக எடுத்துக்கிற பசங்க பரவாயில்ல. பட் சில பீப்புள் வந்து கேமராவில் ஃபேஸ் காட்ட யோசிப்பாங்க, அவங்களாம் கஷ்டப்படுவாங்கள்ல. ஏதோ வகையில் நல்லது சரியா உனக்கும் அவனுக்கும் நீ கொடுக்குற அவன் வாங்கிக்கிறான், உனக்கு தெரியணும் நீ கொடுக்குறன்னு, அவனுக்கு தெரியும் அவன் வாங்கிக்கிறான்னு. அப்படி இருந்தால் போதும். எதுக்கு பப்ளிசிட்டி? தேவையே இல்லை. எதுக்கு பப்ளிசிட்டி? ஸோ நம்ம இன்ஃப்ளூயன்சஸ் பற்றி பேசியிருந்தோம். அப்போது வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க உங்களோட ஜேர்னி எதுக்காக நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் கூட வந்தீங்க அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. பட் நீங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒருத்தருக்கு வந்து அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி பண்ணுங்க. ஆனால் இங்கே இருக்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஃபிசிக் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க நாலேஜ் இருக்கலாம், மேபி அவங்க ஃபியூ இயர்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு கூட வரலாம். ஆனால் அது எடுத்து வந்தக்கம்மா அவங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே ட்ரைனிங் தராங்க. நிறைய பேருக்கு ஆன்லைன்லேயே ட்ரைனிங் தந்து அது வந்து ஒரு மணி இன்கம்மாக பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ, அது அவங்கவுங்களோட டேலண்ட்டு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டேலண்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி சேல் எடுத்து ஏதோ ஒரு விஷயத்த டீச் பண்ணுறாங்க, அது மூலிமா அவங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அது அவங்களோட டேலண்ட்ஸு, அதுக்கேற்ற க்ரெடிட்ஸ் அண்ட் டிசர்வ் தான் சொல்லுவேன். பட் இன்கேஸ் ஆர் இன் பிட்வீன் இப்போ ஒரு கிளைண்ட்டை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதில் ஒரு பெரிய ரிசல்ட் இல்லை அப்படின்னும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒபே பண்ணிடணும். அவங்கக்கிட்ட வந்து ஓப்பனாக சொல்லிடணும். ரெண்டாவது ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் மணி செகண்டரி, சர்வீஸ் தான் ப்ரைமரி. பிகாஸ் நம்ம அவங்களுக்கேற்ற சர்வீஸ் கொடுக்கணும், அவங்களுக்கேற்ற நாலேஜை ஷேர் பண்ணணும், அவங்களுக்கேற்ற கைடன்ஸ் இருக்கணும். அவங்க என்ன விஷயத்தில் லேக் ஆகுறாங்கன்றத நம்ம முன்னாடியே ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற ப்ராப்பரான ஒரு கிளியர் எவிடன்ஸோ ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஃபஸ்ட்டு மணி மோட்டிவாக இருக்கிறது, மணி ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறது, அப்படி இருக்க மாதிரி இருந்தால் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அன்டில் தி எண்ட் எல்லா இன்ஃப்ளூயன்சரையும் கெட்டவங்க தானே நினைப்பாங்க. இவங்க காசு வாங்கிட்டு ஸ்கேம் பண்ணுறாங்க, நமக்கு எந்த விஷயத்தையும் டீச் பண்ண மாட்டாங்க. அதான் பேசிக்காக நடக்குது. இப்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒருத்தர்கிட்ட ட்ரெயின் ஆக போகிறீங்க ஓகேங்களா, நீங்கள் வந்து கிளைண்ட் ஓகேங்களா, இங்கே 2 ஹரிஷ் உட்காந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஒரு ஹரிஷ் இன்ஃப்ளூயன்சர், ஒரு ஹரிஷ் அத்லெட். ஒருத்தர் வந்து வீடியோ போட்டு சும்மா ஜிம்மில் போய் வீடியோ எடுத்துகிட்டு அவர் வந்து இது பண்ணால் அவங்க உடம்பு மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஒரு 10 இயர்ஸ் அத்லெட்டாக இருந்து நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க பாடிக்கு நிறைய விஷயத்த ட்ரெயின் பண்ணி நிறைய கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணி நிறைய கேம்ஸ் அச்சீவ் பண்ணி அது மூலிமா ஒரு விஷயத்த வந்து ஒரு டிசர்வான ஃபிசிக்கை பில்ட் பண்ணி இது எப்படிலாம் பண்ணுன்ற எக்ஸ்பீரியன்ஸோட இருக்காது. அது ஒரு ப்ரொஃபஷன். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸுக்கு அது ப்ரொஃபஷன் இல்லை. கன்ஃபார்மாக இருக்கும்போது நீங்கள் இங்கே 2 ஹரிஷில் யார்கிட்ட போய் கேட்பீங்க? இன்ஃப்ளூயன்சர் ஹரிஷா, அத்லெட் ஹரிஷா? அத்லெட். இன்ஃப்ளூயன்ஸர் வந்து நம்ம க்ரோ பண்ண வச்சது, அத்லெட் நான் வந்து க்ரோ பண்ணல, அவரே க்ரோ ஆனது. அப்போது உங்களுக்கே தெரியுது அத்லெட் கிட்ட தான் கேட்கணும், இன்ஃப்ளூயன்சர் கிட்ட கேட்கக்கூடாதுன்னு இல்லை. ஒரு அத்லெட் தான் இன்ஃப்ளூயன்சராக மாறுறாங்க ஓகேங்களா. அது ப்ராப்பரான ஒரு வேலை இருக்க பர்சனை சூஸ் பண்ணணும்ல. இஃப் எக்ஸாம்பிள் நான் சாட் ஜிபிடிலேருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன், கண்டென்ட் மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கூகுள்லேருந்து சில பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன், கண்டென்ட் மேக் பண்ணுறேன். அதை வந்து நான் உங்ககிட்ட வந்து மக பண்ணுறனோ இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறனோ இல்லை படிச்சுட்டு வரணும், அதை வந்து கேமரா முன்னாடி நின்று கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் பண்ணி கொஞ்சம் எடிட்டிங் காட்டி லைட்னிங்கில் கேமராவோட கிராஃபிக் எஃபெக்ட்ஸ் கொடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. நீங்கள் என்ன நினைப்பீங்க? வாவ் சூப்பர் பா என்ன மாதிரி பேசுகிறாயா, சூப்பர்யா, இன்னும் நாலேஜில் அவனை கூப்பிட்டு அதே விஷயத்த கொஸ்டினாக கேளுங்க, தெரியாது சொல்ல மாட்டேன், பார்த்துட்டு படிச்சு ஓகே அவ்வளோதான். அப்போ அதையே வாழ்க்கையாக வாழ்கிறவன், அந்த ஒர்க் அவுட்டை ட்ரெயின் பண்ணுறவன், ஒரு நாளுமே அதுக்காக எஃபர்ட்ஸ் போடுறவன், அது எப்படி பில்ட் ஆகுதுன்றத டெட் எண்டுக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ணி காமிக்கிறவன் எப்படி இருக்கும்? அவன் வேற இவன் அவனுக்கு என்ன ஒன்றுனா
கேமராவில் ஃபியர் இருக்கலாம், கேமரா பார்த்து பேசுகிறதுக்கு பயம் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு நாலேஜ் இருக்குது, எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியல. மேபி அத்லெட்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். நிறைய அத்லெட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட ட்ரெயின் ஆகணும், இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அத்லெட்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல ஆத்லெட்ஸை சூஸ் பண்ணி அந்த ஆத்லெட்ஸ்க்கு பிகினராக இருக்க ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க ஆத்லெட்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. மேபி நீங்கள் கொடுக்குற சான்ஸ் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிசிக் கிடைக்கலாம். அதில் வர ரிட்டர்ன்ஸ் மூலிமா அவன் கேமுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏர்னிங்ஸாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு மும்பையில் போய் காம்படிஷன் பண்ணும், டெல்லியில் போய் காம்படிஷன் பண்ணும், ஸ்பான்சர் இல்லை, என்ன பண்ணுவான், ஜுவல்ஸை அடமானம் வைப்பான். அதுக்கப்புறம் 10th 12th மார்க் ஷீட் அடமானம் வைக்கிறது, ஏதோ ஒரு லேண்ட், ஏதோ ஒரு விஷயத்த வந்து டிப்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் அவன் கேம் பண்ணுறான். அவனுக்கு வந்து என்ன பண்ணுறான்னா, இதான் வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கான், இதான் என் வாழ்க்கை, இதான் என் கரியர்னு சொல்லிட்டு மொத்த விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த விஷயத்துக்குள்ளே இருக்கன்றப்ப அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு அவங்ககிட்ட போய் ட்ரெயின் ஆகலாம்ல. ஒரு பிகாஸ் நல்ல டெடிக்கேஷனாக பண்ணுவாங்கல்ல. பட் இன்ஃப்ளூயன்சருக்கு 10ல் 1, அத்லெட்ஸ்க்கு நீங்கள் மட்டும்தான் கண்ணு, உங்களை கண்ணுக்கு அர்த்தமாக பார்த்துப்பாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, நீ இல்லைன்னா இன்னொருத்தன், ஸோ அந்த மென்டாலிட்டியில் இருப்பாங்கள்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரைனிங் கூட நிறைய பேரை பண்ண மாட்டேன். லாஸ்ட் ஒரு 2 years ஆன்லைன் ட்ரைனிங்கே நடக்கலை. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் தான் எடுப்பேன், எனக்கு 10 members போதும். நான் வந்து ஸ்கூல் நடத்தலை, எனக்கு 60-70 பேரை வச்சு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறது, ஏன்னா அது வந்து ஃபேக் ஹோப் தான். பண்ண முடியும், இதுதான் லைஃபு, ட்ரைனிங் தான் என் லைஃப்னு இருக்கவங்களால பண்ண முடியும். நான் ஆத்லெட், நான் என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணணும், எனக்கு காம்படிஷன்ஸ் இருக்குது, என் பாடியை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி இருக்கும் போது என்னால் ஒரு கொஞ்சம் பேருக்கு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தா அந்த கமிட்மெண்ட்ஸை வந்து என்னால் நிறைவேற்ற முடியும். பட் நிறைய பேருக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு காசு மட்டும் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு என் கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணனா, அப்போ என்ன நம்பி வர அவனை நான் ஏமாத்துறேன் தானே. ஸோ அப்போ என்னால் ஒரு 10 பேரை ஃபோக்கஸ் பண்ண முடியும், 5 பேரை ஃபோக்கஸ் பண்ண முடியும். இவங்க 5லேருந்து 10 பேருக்கு 3 கண்டிஷன்ஸ் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு, நான் உனக்கு ஒர்க் அவுட்டு எல்லாத்தையுமே கொடுப்பேன். நீ 15 daysலேருந்து 1 monthsக்கு ஒரு வாட்டி நீ என்னை பார்க்கறதுக்கு என்னோடய ஜிம்முக்கு நீ வரணும். எல்லாரையுமே 10 பேரையுமே ஒரே டைம் சென்னை இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வரணும். இல்லைனா நீ எனக்கு காசு தர தேவையில்ல, ட்ரைனிங் வர தேவையில்ல. உன் பாடி மேலே நீ டெடிக்கேஷனாக இல்லை, கன்சிஸ்டன்சியாக இல்லை, உன் பாடியில் நீ என்ன சேஞ்ச் ஆகுதுன்றத என்கிட்ட டேரெக்டாக வந்து டவுட் அப்ரோச் பண்ண தெரியலனா உன் காசை மட்டும் வாங்கி வச்சு நான் உனக்கு எதுக்கு ட்ரைனிங் தரணும், வேஸ்ட். அப்புறம் அவனை ஏமாத்துறேன் தானே. இப்போ அப்படி வர பர்சன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட டெய்லி ரொட்டீனை நான் வாட்ச் பண்ணுவேன். 1 month கழிச்சு என்கிட்ட வராங்க, நேரில் வராங்க. அன்றைக்கி டே நான் யாருக்குமே கால் பேச மாட்டேன், என் ஃபேமிலியில் எதுலேயுமே கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. அன்றைக்கி அவங்களுக்கு தான், அந்த 10 பேருக்காக தான். ஜிம்லேயும் வந்து பே பண்ணியும் அந்த இது பண்ணிப்பேன். ஸோ என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு நான் கொடுத்த ஒர்க் அவுட் சார்ட்டை நீங்கள் இப்போ பண்ணுறீங்க, எல்லா கிளாஸுமே ஒரு செட்டு போடுறீங்க. ஃபார்மை கரெக்ஷன் பண்ணும், நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் ரெப்பு, செட் ரெப் ரெஸ்ட்டு, ப்ரீத் எப்படி பண்ணுற, அந்த ஃபார்மில் மசிலோட டெப்த்னஸ் எப்படி போகுது, ஐசோலேஷன் வேரியேஷன்ஸ்க்கு எவ்வளோ நேரம் ரெஸ்ட் கொடுக்குற, காம்பவுண்ட் மூவ்மெண்ட் வேரியேஷன்ஸ்க்கு எவ்வளோ நேரம் ரெஸ்ட் கொடுக்குற, ஹைப்போத்ராஃபி உன் பாடியோட அனாட்டமிக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குது, ஸ்ட்ரென்த் இம்பேலன்ஸ் எப்படி இருக்குது, மசில் இம்பேலன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த பாடி கம்பேர் பண்ணும்போது இந்த பாடி இவனுக்கும் எக்டோமாஃப், என்டோமாஃப், மெசோமாஃப்னு 3 டைப் ஆஃப் பாடி, எல்லா டைப் ஆஃப் பாடியும் இருப்பாங்க. இவனுக்கும் கேலரிஸில் என்ன டிஃபைண்ட் ஆகுது. நீ காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன ஃபுட்டு சாப்பிட்ற, எல்லாத்தையுமே கட்டி எடுத்துருவா. மார்னிங் என்ன ஃபுட்டு சாப்பிட்ற, எல்லாமே எடுத்துருவா. நீ எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துருவா, நான் பார்க்கணும். எப்பா நீ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும்னு காசு கொடுத்துருக்கப்பா, அந்த லெவலுக்கு நான் ரிசல்ட் கொடுக்கணும்ப்பா, அதுக்கு நீ என்ன பண்ணுறது எனக்கு தெரியணும்ப்பா. நீ சும்மா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன்னா ஓகேவா, நீ இது சாப்பிட்றேன்னு எனக்கு சொல்லிட்டேன்னா ஓகேவா. பட் சீரியஸாக இருக்கவங்க வருவாங்க, கேட்பாங்க, கற்றுப்பாங்க. அது மூலிமா அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். நம்மளை இந்த லெவல் பண்ணுறாரு, இந்த லெவல் கைட் பண்ணுறாரு, இந்த லெவல் ஏதோ ஒரு விஷயத்த டீச் பண்ணுறாரு. பிகாஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பட் இந்த லெவலில் எல்லாருமே பண்ணுறாங்களா? வாய்ப்பே இல்லை. ஏன் பண்ண மாட்டுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு மணிதான்றதை தாண்டி அவங்க தான் காசு கொடுத்துருக்காங்க, நான் தான் டயட் சார்ட் கொடுத்துட்டேன், அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது, அதுக்கு மேலே நான் ஏன் கேர் கொடுக்கணும்? ஏன்னா அடுத்த கஸ்டமர் வந்துடும், அடுத்த பீப்புளை பார்க்கணும். அவங்க வந்து பர்சன்ஸாக பார்க்கல, கஸ்டமர்ஸாக பார்க்குறேன். இப்போ நான் வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸாக பார்க்குறேன். என் தம்பியோ என் அண்ணனோ வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வராங்க, அவங்களுக்கு நான் எந்த லெவலில் ரிசல்ட். இதுவே ஒரு ஃபாரின் கிளைண்ட்டா அவங்களால என்னால் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து நான் டைம் எடுத்து கைட் பண்ணலாம், இது பண்ணலாம். ஒருத்தனுக்கு இந்த விஷயத்தில் சக்ஸஸ் அடையணும், ட்ரீம்ஸ் இருக்குது, கோல்ஸ் இருக்குன்னா எந்த ரீசனுமே சொல்லாமல் கிளம்பி வருவான். ஏன்னா அவனுக்கு அது டிசர்வ். அந்த விஷயத்துக்காக அவன் டெடிக்கேஷனாக இருக்கான், ஏதோ ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான், அவனால் வர முடியும். அப்பா எனக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எனக்கு காலில் ஏதோ இன்ஜுரி, நான் வீட்லேயே தைலம் தேய்ச்சிக்கிட்டு சரியாயிடும்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்துக்க முடியுமா? இல்லை ஆன்லைன் ட்ரைனிங்லேயே வந்து எனக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணால் சரியாகும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வீட்டில் இருக்க முடியுமா? என் பக்கத்தில் இருக்க ஃபிசியோ போக முடியாது, அவ்வளோ அவன் கால் திரும்பி. இல்லை ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு, நான் பக்கத்தில் ஃபிசியோ போகணும்ல, அப்போ அதுக்காச்சும் எழுந்து போகணும்ல. இப்போ எனக்கு ஏதோ உள்ள ப்ராப்ளம், எனக்கு வந்து என்னாச்சுன்னா சசமாயில் இருக்க ஏஷியலோ பிஷியலோ ஏதோ ஒரு டேர் ஆகிடுச்சு, இல்லை உள்ளே இருக்க ஏதாச்சும் ரெக்டஸ் ஃபிமோரியஸ் ஏதோ ஒரு மசிலில் வந்து எனக்கு பெயின் எனக்கு ஏதோ ஆகிடுச்சு.
அப்போ நான் டாக்டரை தானே பார்க்கணும், ஒரு ஆர்த்தோதெரபிஸ்டோ இல்லை ஃபிசியோதெரபிஸ்டோ நான் போய் பார்க்கணும்ல. அப்படி பார்த்தா தானே எனக்கு கிளியர் பண்ண முடியும். அப்போ உன் பாடியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான பர்சனை நீ நேரில் பார்க்கணும். ஆன்லைன்லேயே கிளியர் பண்ண முடியும். பட் உன்னோட விஷயத்த அந்த பர்சன் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது நீ நேரில் வரணும். பிகாஸ் அவங்க சீரியஸ்னஸ் கொடுக்கணும். ஸோ அதை மாதிரி நான் பீப்புள்ஸ்க்கு வந்து சீரியஸ்னஸ் கொடுக்குறேன். நீ என்கிட்ட ரெடி ஆகிறனா இதான் கண்டிஷன். நீ வரணும், நீ என்ன சாப்பிட்றன்றது எனக்கு தெரியணும், நீ என்ன ஒர்க் அவுட் ஃபார்ம் பண்ணுறன்றது தெரியணும், எவ்வளோ நேரம் ரெஸ்ட் கொடுக்குற, எவ்வளோ ரெப்பு ட்ரெயின் பண்ணுற, என்ன மாதிரி ஃபார்மில் இது பண்ணுற, எனக்கு இதெல்லாமே தெரியணும். உன் பாடியோட போஸ்டர் அசஸ்மெண்ட்டுக்கு இன்னும் என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி ரெக்கவரி கொடுக்கலாம், கப்பிங் பண்ணலாமா, வர்மா பண்ணலாமா, அக்குபஞ்சர் பண்ணலாமா, டீப் டிஷ்யூ தெரப்பி பண்ணலாமா, என்ன பண்ணி உன் பாடி அடுத்த லெவலுக்கு கொண்டு வருது, எல்லாமே நான் உனக்கு கைட் பண்ணுவேன். பிகாஸ் அப்போ தான் ட்ரஸ்ட் வரும். கன்ஃபார்ம் ப்ரோ, ட்ரஸ்ட் கரெக்ட் தானே. இப்போ ஒரு பீப்புள் நம்ம பார்க்குறோம், சும்மா கொடுத்துட்டு இதை மட்டும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு விட்டால் எங்கே இருந்ததுக்கு? நேரில் வந்தால் தானே அவனுக்கு தெரியும். ஏன்பா அவங்ககிட்ட 5,000 வாங்குற, 10,000 வாங்குற, 15,000 வாங்குற, ஏன் 1 lakh கூட வாங்குற, அவனுக்கு அத்தனை செக்ஷன் நீ ஆன்லைன்லேயே எடுக்கிற. ஓகே, உன் மனசுக்கு கொஞ்சமாச்சு இதுவாக இல்லை? அவங்ககிட்ட தானே நம்ம கேஷ் வாங்குகிறோம். நீ ஒரு கோச்சு, நீ ஒரு ட்ரைனர், நீ ஒரு ஆத்லெட், எல்லாத்தையுமே தாண்டி அவனுக்கு அந்த ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றது, அவன் ஃபேஸ்லேருந்து ஒரு ஸ்மைல் பார்க்கணும், அவன் அந்த விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறான்றதை பார்க்கணும் அப்படின்ற ஆசை உனக்கும் இருக்கணும். பிகாஸ் நீ அவனை ட்ரெயின் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது நீ நேரில் வர வச்சு தான் ஆகணும். ஓகே, இப்போ ஒருத்தர்கிட்ட 5,000 வாங்குகிறோம், ஒரு 10 பேர் 50,000, அவங்களுக்கு ஏதோ ஒரு சார்ட்டோ கொடுக்குறோம், ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரிவென்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு பர்சனலாக கேர் பண்ணுறோம். 10 நாள், 20 நாள், 30 நாள், ஒரு மாதம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு நாள் அவனை நேரில் வர வச்சு எல்லாரையுமே மொத்தமாக ஒரு ஜிம்மில் ஏதோ ஒரு ஃபீஸோ பே பண்ணி அவங்க எல்லாரையுமே ட்ரெயின் பண்ணால் எப்படி இருக்கும்? அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக நம்மளை இவ்வளோ கேர் பண்ணுறாங்களே. அவன் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் லீவ் போட்டு அவன் ஃபிட்னஸ்க்காக, அவன் ஹெல்த்துக்காக, அவன் பாடிக்காக நேரில் வரதில் அவன் குறைஞ்சிட மாட்டான். மேபி ட்ரை பண்ணலாம், அதுக்கு டிசர்வாக இருக்கவங்க மேபி ரீசன் சொல்கிறாங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அதை மாதிரி தான் என்னோடய ட்ரைனிங் இருக்கும். அதனால் நான் எடுக்கலை. எனக்கு இதில் எடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட் இல்லை. பிகாஸ் இப்படி இருக்க பர்சன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சும்மா வாங்கி கேஷ் மட்டும் எடுத்து போட்டுருந்தா என்னை எல்லாருமே அன்ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதுதான் மெயின் ரீசன். அதுக்காக தான் நான் ஒர்க் ஷாப் பண்ணுறேன். ஒரு 10,000க்கான ஒரு ட்ரைனிங்கை நான் உங்களுக்கு 79 rupeesக்கு தரேன், ஒரு 200 rupeesக்கு தரேன். பிகாஸ் ஒரு 10 டாபிக், அந்த 10 டாப்பிக்கில் இருக்க மொத்த விஷயத்தையுமே நீ ஒரு கோர்ஸ் படித்தா என்னவோ அதை நான் இந்த ரேட்டுக்கு தரேன். அதுக்கப்புறம் நீ அட்வான்ஸாக படிக்கணும்னா நீ எங்கே படிக்கலான்றதை நானே சொல்கிறேன். அங்கே போய் படிக்கலாம். பிகாஸ் அங்கே இருக்க கோச்சஸ், ட்ரைனர்ஸ், அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பீப்புளுக்கு எப்படி ஈஸியாக புரிய வைப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக அன்ஸ்கூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து சூப்பராக டீச் பண்ணுவாங்க. ஓகே, நல்லா டீச் பண்ணுவாங்க, ஈஸியாக புரிய வைப்பாங்க. ஸோ நானும் நிறைய கிளாஸஸ் வந்து அங்கே அட்டன் பண்ணியிருக்கேன். அவங்களும் வந்து எனக்கு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனில் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து அடுத்த லெவலுக்கு நீ ஃபிட்னஸில் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா நானே உனக்கு நிறைய ரெஃபர் பண்ணுவேன், இங்கே போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுவேன். பட் பேசிக் வந்து நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ உன்னால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்து பிரியாணி சாப்பிட முடியும், ஏதோ ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ண முடியும். ஒரு மூவி டிக்கெட் எவ்வளோ? 200 ரூபாய். ஒரு பாப்கார்ன் எவ்வளோ தேட்டரில்? ஒரு டிஷர்ட் எவ்வளோ? ஒரு ஜீன் எவ்வளோ? ஸோ ஏதோ ஒரு விஷயத்த வாங்கிக்க முடியுதுன்னும் போது 200க்கு உனக்கு இவ்வளோ நாலேஜ் நான் டீச் பண்ணுறேன். அப்போ அந்த வேல்யூ ஒர்த்து தானே, ஓகே தானே? ஸோ அதை மாதிரி அதுவும் வந்து எல்லாருமே வேண்டாம். இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லி தருவீங்க, என்னென்ன இருக்குது, என்ன பண்ணும்? இதுவே ஒரு 5,000 கொடுத்து பிடி போக சொல்லணும்னா 5,000 வாங்குறாரு, ஒரு சரியான ட்ரைனராக தான் இருப்பார், கண்டிப்பாக அவர்கிட்ட வேல்யூ இருக்கும். கொடுத்துட்டு ப்ரோ ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை ப்ரோ உங்கள் மெட்டபாலிசம் ப்ரோ, உங்களோட ஜெனட்டிக்ஸ் ப்ரோ, நீங்கள் சரியாக டயட் எடுக்கல ப்ரோ, நீங்கள் ஜிம் கன்சிஸ்டன்சி கொடுக்குறத வந்து இது பண்ணல ப்ரோ. அவங்க எதனாச்சும் ப்ரோ ஒரு 2 நாள் ஜிம் போகலனாலும் இந்த விஷயத்த சொல்லி குவிட் பண்ணுருவாங்க. பட் நம்ம இவ்வளோ விஷயம் சொல்லும் போது என்ன ஆகும், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் எனக்கு தேவையே இல்லை. எனக்கான ஆடியன்ஸ் என்கிட்ட வருவாங்க. நான் வந்து மார்க்கெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இஃப் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நிறைய ஆட் பார்ப்பீங்களா, இப்போ நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம்னா நிறைய ஆட் பார்ப்போம். சில காருக்குலாம் ஆடே வராது. ஏன்னா அதுக்கு யாருக்கு தேவையோ அவங்ககிட்ட கேஷ் இருக்கும், அவன் போயிட்டு வாங்கிட்டு வருவான். ஸோ அதே மாதிரி என்னை தேடி வர பீப்புளுக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்ல. நீங்கள் வாங்க நான் உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன், இப்படி இருந்தால் நீங்கள் இப்படி ஆகிடுவீங்க, ஆடே தேவையில்லை. எனக்கான பீப்புள் என்னை தேடி எப்படியா இருந்தாலும் வரதா போகிறாங்க. நான் உங்களை போய் கூப்பிடணும் இது பண்ணணும்லாம் இல்லை. நான் இது பண்ணுறேன், உனக்கு வேணும்னா வா, சிம்பிள். ஸோ அப்படி தான் ஃபிட்னஸ் இது பண்ணணும், யாரையுமே இது பண்ணக்கூடாது. மற்ற இன்ஃப்ளூயன்சஸ்லாம் எனக்கு எப்படின்னு தெரியாது, பட் ஜென்ரலாக சொல்கிறேன் டு பி த ஃப்ராங்க். ஓகே, ஏன்னா யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுல்ல. பிகாஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. பட் வந்திருப்பாங்கன்றதை தாண்டி அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது, பீப்புள் எப்படி பார்க்குறாங்க,
அப்படின்றது இருக்குல்ல, அதனால். சூப்பர் ப்ரோ, சூப்பர். இப்போது வந்து நீங்கள் ஒரு அத்லெட்டாக நீங்கள் நிறைய ஸ்டேஜஸில் எழுதிருக்கீங்க. அப்போ வந்து நிறைய ஃபெடரேஷன்ஸும் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. அந்த ஃபெடரேஷன்ஸ்லாம் போகிறப்போ சில ஃபெடரேஷன்ஸ் வந்து கொடுத்த கொஞ்சம் ஸ்கேமாகவும் இருக்குது, கொஞ்சம் பேர் அவங்க சொன்ன விஷயத்த வந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணல. பாலிடிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஃபெடரேஷன்லேயும் கேம் பண்ணியிருக்கேன். ஓகே. எல்லா ஃபெடரேஷன்லேயும் கேம் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டார்டிங் பீரியடில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஃபெடரேஷன்ஸ்லேயும் பாடி பில்டிங் பண்ணியிருக்கேன், கிளாசிக் ஃபிசிக்யூ பண்ணியிருக்கேன், மென்ஸ் ஃபிசிக்யூ பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஈவெண்ட்ஸும் நான் பண்ணியிருக்கேன். நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து மெடல் பண்ணியிருக்கேன், நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து மெடலும் பண்ணதில்லை, பட் எக்ஸ்பீரியன்ஸாகவே எடுத்திருக்கேன். நான் எந்த ஒரு ஃபெடரேஷனையும் வந்து பாலிட்டிக்ஸ் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு தப்பு சொல்ல மாட்டேன். ஓகே. ஏன்னா அவங்க சைட்லேருந்து யோசிக்கணும். அவங்க சைட்லேருந்து என்ன யோசிக்கணும்னா, அவங்க கேம் நடத்துகிறாங்க, கேம் கண்டக்ட் பண்ணுறாங்க, கேமை முடிக்கிறாங்க அப்படின்றத தாண்டி நீ தானே போய் ஃபீஸ் கட்டுற, நீ தானே இந்த ஃபெடரேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஜாயின் பண்ணுற, நீ தானே வந்து ஒரு ஆத்லெட்டாக உள்ள இன்வால்மெண்ட் ஆகிட்டு அந்த ஸ்டேஜில் ஏறிட்டு அதுக்கு டிசர்வாக நீ இல்லைனா எதுக்கு அந்த ஃபெடரேஷனை குறை சொல்கிற? ஓகே, எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல, ஓகே பரவாயில்ல, அடுத்த ஸ்டேஜில் வின் பண்ணு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வின் பண்ணு, எதுக்கு அந்த ஃபெடரேஷனை குறை சொல்லணும்? என்னை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே பாலிடிக்ஸ் இருக்கட்டும், சரி இது இருக்கட்டும், பட் பாலிடிக்ஸ் இருக்குதுன்றதை தாண்டி உன் பக்கத்தில் ஒருத்தன் காம்படிட் பண்ணுறான், அவன் உன்னோட நல்லாவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீ வந்து சூப்பரான ஒரு அத்லெட்டாக இருக்க, சிமெண்ட்ரி இருக்குது, மசில் மாஸ் இருக்குது, சைட்ஸ் இருக்குது, டெஃபினேஷன் இருக்குது, மசில்லாம் டெப்த்தாக பிரிஞ்சிருக்கு, பட் அவன் வந்து நார்மலாக தான் இருக்கான், ஏதோ ஒரு பெரிய கோச் கிட்ட ரெடியாக இருக்கான், அதனால் வந்து அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா இவங்களுக்கு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆடியன்ஸ் இருக்காங்களே பார்க்குற அவங்களுக்கே தோணும்ல, அவங்க சொல்ல மாட்டாங்களா? அந்த மெடல் வந்து உன் வாழ்க்கையை டிசைட் பண்ணுறாது, அந்த ஸ்டேஜ் வந்து உன் வாழ்க்கையை டிசைட் பண்ணுறாது. லைஃப்னு ஒன்று இருக்குது, அதில் நீ இன்னும் கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் அதுக்கேற்ற டிசர்வ் உனக்கு கிடைக்கும். அந்த ஒரு ஸ்டேஜில் என்ன மாறிட்ட போகுது? கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு தான் கிடைக்கணும், நீ மக்களை ஜெயிச்சிட்ட, அங்கே இருக்க ஃபேன்ஸ் எல்லாருமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியும். மேபி ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு மனசாட்சியோடு அங்கே இருந்த ஒரு 100 பேரோ 200 பேரோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணலாம், இவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 100 பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது அங்கே என்ன சொல்லுவாங்க? சார் எதுவும் சொல்ல, இன்ஃப்ளூயன்ஸும் உடஞ்சிடும்ல, பாலிடிக்ஸும் பிரேக் ஆகிடும்ல. அப்போது நல்ல பீப்புளை நீ ஏர்ன் பண்ணணும், அப்போது அதுக்கேற்ற டிசர்வான ஃபிசிக்கை நீ பில்ட் பண்ணுறத பார்த்து அவனுக்கே மனசு இதுவாகி சொல்லணும். ஒரு ஆடியன்ஸாக இருக்கு, நான் இந்த பையன் சூப்பராக இருக்கான், நானே வந்து ஒரு தேட்டரில் விஜய் படம் அஜித் படம் பார்க்குறேன்னா எனக்கு பிடிச்சிச்சுன்னா கற்றுவேன், சூப்பராக இருக்குன்னு கற்றுவேன். அப்போது ஒரு அத்லெட்டோட செமையான ஃபிசிக்னா அங்கே இருக்க ஆடியன்ஸ் வந்து சேர் பண்ணுவாங்கள்ல, கன்ஃபார்மாக பண்ணுவாங்க. அது மூலிமா உனக்கு ஒரு நல்ல அப்ரிஷியேட் கிடைக்கும்ல. மெடலோ ட்ராஃபியோ வீட்டில் ஒரு ஓரமாக தான் இருக்க போகுது, அந்த ஆடியன்ஸை இன்ஸ்பயர் பண்ணுற ஏதோ ஒரு வகையில் ஒரு இதுவாக இருக்குல்ல, அது மூலிமா உனக்கு அது கிடைக்குமே தவிர ஃபெடரேஷன்ஸை தப்பு சொல்லக்கூடாது. ஓகே, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க சொல்லக்கூடாது. நீ தான் போய் ஃபீஸ் கட்டுற, நீ தான் போய் இன்வால்மெண்ட்டோட ஜாயின் பண்ணுற, எப்படி அந்த ஃபெடரேஷனை குறை சொல்லலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஓகே, நீ அதுக்கு டிசர்வாக இருந்தனா உனக்கு அது எப்படி இருந்தாலும் வந்து சேரும். நீ போய் பாலிடிக்ஸை குறை சொல்லிவிட்டு இவங்களால தான் கிடைக்கல அவங்களால கிடைக்கல ஏன் சொல்கிற? இம்ப்ரூவ் பண்ணு, பில் பண்ணு, அவனோட பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணு, கன்சிஸ்டன்சியாக எஃபர்ட் போடு, இன்னொரு 2 times 3 times சைஸை பில் பண்ணு, அடுத்த ஸ்டேஜில் அவன் கூட வந்து கம்பேர் பண்ணு, வின் பண்ணு. அப்போ அவனுக்கே மனசு உறுத்தம்ல, நம்மளோட அவன் சூப்பராக தானடா இருக்கான், நமக்கு செகண்ட் தான் கரெக்டு, அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கணும், அவனுக்கே உறுத்தம்ல. கன்ஃபார்மாக 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் போ, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க தான் போகுது, எதுக்கு ரீசன் சொல்கிற? நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், நான் தான் செகண்ட் வந்திருக்கணும். அத்லெட் மாதிரி யோசிக்கணும்ல. அத்லெட்டுக்கும் நார்மலாக இருக்க பீப்புளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நார்மல் பீப்புள் தான் சண்டை போடுவாங்க, அத்லெட்ஸ் என்ன பண்ணுவாங்க? சண்டையே போட மாட்டாங்க, நமக்கு கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்பட்டுப்பாங்க. நமக்கு இந்த பொசிஷன் கடவுள் கொடுத்துருக்காரு, இந்த பொசிஷன் நம்ம இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டு அடுத்த ஸ்டேஜில் அதோட மேலே வரணுமே யோசிக்குமே தவிர இந்த ஸ்டேஜில் அவனுக்கு கிடைச்சிதேன்னு சொல்லி குறை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம அதுக்கு இல்லைல்ல, நமக்கான ஒரு பொசிஷன் இருக்குல்ல. அப்படி ஒரு அத்லெட்டும் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஃபெடரேஷனை குறை சொல்லக்கூடாது, கோச்சை குறை சொல்லக்கூடாது, எல்லாரையுமே குறை சொல்லக்கூடாது, எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம், இதுதான் ரியாலிட்டி, அக்செப்ட் பண்ணிக்கலாம். லைஃப்பில் ஜெயிச்சுட்டு கேமில் விட்டாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ இன்றைக்கி நிறைய பேர், நானும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், அண்ட் ஆல்சோ எங்கள் ஆடியன்ஸும் நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. ஸோ எங்கள் டீம் சார்பாக ஒரு ஸ்மால் கிஃப்ட் மட்டும். சரி, ஓகே.